ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளும் மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். குறிப்பாக இன்றைய நாளில் ஈழத்தமிழர்களுடைய நிலப்பிரச்சனை தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஸ்ரீலங்காவினுடைய அரச தரப்பு சுவீகரிப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய சுமார் 5941 ஏக்கர் நிலப்பகுதி தொடர்பான மிகப்பெரிய கேள்விகள் நம்மிடையே இருந்து கொண்டிருக்கிறது. ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடைய இனப்பிரச்சனைக்கான ஆரம்ப காரணமாக கொள்ளக்கூடிய இந்த நிலம் தொடர்பான பிரச்சனை தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த விவகாரத்தில் ஸ்ரீலங்காவினுடைய தற்போதைய அரசு ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி ஒரு வர்த்தமானியை வெளியிட்டிருந்தார்கள். 24 கீழ் 30 என்று சொல்ல இலக்கத்தை இருக்கக்கூடிய இந்த வர்த்தமானியில் வடக்கிலே இருக்கக்கூடிய 5941 ஏக்கர் நிலப்பகுதி சுவீகரிக்கப்பட போவதாக அறிவித்திருக்கிறார்கள் அவசரமாக. எதிர்வரக்கூடிய 3 மாத கால பகுதிகளுக்குள் அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பித்து உங்களுடைய நிலங்களை விடுவித்துக் கொள்ளலாம். இல்லாத பட்சத்தில் அந்த காணிகளை அரசுடைமையாக்குவது என்று அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கிறது. கடந்த காலங்களில் இருந்து இன்று வரை இந்த ஈழத்தமிழர்களுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக முக்கியமானது இந்த இனப்பிரச்சனையினுடைய ஆரம்பம் என எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமான காரணம் இந்த நிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஈழத்தமிழர்கள் தங்களுடைய பூர்வீக நிலமாக கருதக்கூடிய இந்த வடக்கு கிழக்கு நிலப்பகுதி மீது தொடர்ச்சியாக சிங்கள குடியேற்றங்களை நிகழ்த்தியது, அதே போல தமிழ் மக்களுடைய இனப்பரம்பலை சிதைப்பது போன்ற நகர்வுகளின் மூலமாகவே இந்த இனப்பிரச்சனை என்பது ஆரம்பித்திருக்கிறது இலங்கையில் என்ற ஒரு வரலாற்று உண்மை இருந்து கொண்டிருக்கிறது. ஆக கடந்த கால அரசுகள் விட்ட அதே தவறுகளை நாங்கள் இனவாதம் இல்லை, எங்களிடம் ஊழல் இல்லை, நாங்கள் இலங்கையர்களாக அனைவரையும் பார்க்கிறோம் என்று சொன்ன இப்போதைய இந்த என்பிபி அரசும் மேற்கொள்ளுகிறதா? அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசு இப்படியான ஒரு துரோகத்தை தமிழ் மக்களுக்கு இழைக்கப் போகிறதா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா? நிச்சயமாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இலங்கை சுதந்திரம் பெற்ற நாள் முதலாக ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய நிலங்களின் மீதான ஆக்கிரமிப்பை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறது சிங்கள கருத்துருவாக்கிகள் அல்லது சிங்கள சமூகம் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். அதற்கு அரசு மிகப்பெரிய ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது. டிஎஸ் சேனநாயக மகாபலி அபிவிருத்தி திட்டத்தினூடாக கிழக்கிலே ஏராளமான நிலங்களில் முஸ்லிம் மக்களை குடியேற்றினார். ஒரு பூர்வீகமான தமிழ் நிலமாக இருந்திருக்கக்கூடிய அம்பாறை மாவட்டம் இன்று மிகப்பெரிய ஒரு சிங்கள மாவட்டமாக மாறி இருக்கிறது கிழக்கிலே. இதனை நாங்கள் பார்க்கிற போது அம்பாறையிலே ஒரு தமிழரோ முஸ்லீமோ ஒரு வியாபார நிலையம் வைக்க முடியாத நிலைமைக்கு அந்த நிலம் மாற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற போது இது மிகப்பெரிய ஒரு அவலம் காணப்படுகிறது. ஆக கிழக்கிலே அன்று நிகழ்ந்த அதே அவலங்கள் மீண்டும் இப்போது வடக்கின் பக்கமாக திரும்பி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இப்போது எழுகிறது. ஸ்ரீலங்காவை ஒரு நாட்டை பொறுத்தவரை அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான நிலங்களும் அரசுக்கு சொந்தமானது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அரசு தனக்குரிய நிலத்தை தன்னுடைய மக்கள் பாவிப்பதற்கான ஆதனமாக வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நிலத்திலே ஆண்டாண்டு காலங்களாக பாட்டனும் பூட்டியும் காடு திருத்தி களனி செய்து இப்படிக்காக வாழ்ந்த நிலம் இது. இந்த நிலத்திலே அவர்களுக்கு பூரணமான உரித்து இருக்கு என்று சொல்லி ஈழத்து தமிழ் மக்கள் கேட்கிறார்கள். அவர்களுடைய நிலத்தினுடைய உரிமையை தர மறுக்கிறது சிங்கள தேசம் என்று ஒரு விடயம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமநேரத்தில் இப்போது இப்படியெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரசும் கூட அதே மாதிரியான ஒரு நகர்வை மேற்கொள்வதுதான் இங்கே மிகப்பெரிய துரோகத்தனமான விடயமாகவும் மிகப்பெரிய சந்தேகங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் 5941 ஏக்கர் நிலப்பகுதியை சுவீகரிக்கிறீர்கள், கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் நிலப்பகுதியை வடக்கிலே சுவீகரிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் என்ன செய்ய போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? அதற்காக உங்களிடம் பதில் இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கடந்த மே மாதம் 9ஆம் தேதி எழுப்பிய கேள்விக்கு ஒரு வாரத்திலே பதிலளிப்பதாக பிமல் ரத்நாயக்க சொல்லுகிறார். ஒரு நாட்டினுடைய அரசு ஒரு வர்த்தமானியை வெளியிட்டு இருக்கிறது. அந்த வர்த்தமானி தொடர்பாக கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு ஒரு வார கால தாமதத்தின் பின்பதாக கால அவகாசத்தின் பின்னாக பதில் சொல்வதாக பிரதம கொறடா சபை முதல்வர் சொல்லுகிற விடயம் என்பது எந்த அளவுக்கு விசித்திரமானது என்பது தெரியவில்லை. அதே சமநேரத்தில் அந்த கட்சியினுடைய ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி ஒரு வர்த்தமானி வந்ததே பொய் என்று சொல்லி வாதிடுகிறார். இப்படியும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக வடக்கிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆபத்தான சூழ்நிலை தொடர்பாக பேசுவதற்கு தயாரில்லை. அமைச்சர் மௌனம் காக்கிறார். தமிழ் தலைமைகள், தமிழர் தேசிய அரசியல் தரப்புகளினுடைய தலைமைகள் பேசுகிற போது அது கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை. இப்படியான நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமநேரத்திலே தான் இன்றைய நாளில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக பேசுகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த சுவீகரிப்பு என்பது
மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது தமிழ் மக்களுடைய இருப்பின் பெயரிலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் யாழ்ப்பாண மாவட்டத்திலே 3669 ஏக்கர்களையும், முல்லைத்தீவு மாவட்டத்திலே 1703 ஏக்கர்களையும், கிளிநொச்சி மாவட்டத்திலே 515 ஏக்கர்களையும், மன்னார் மாவட்டத்திலே 54 ஏக்கருமாக மொத்தமாக 5941 ஏக்கர் நிலப்பகுதி சுவீகரிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். 3 மாதத்தில் உங்களுடைய ஆவணங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு பொருத்தம் என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு விரைவாக இந்த மக்களால் எப்படி தங்களுடைய ஆவணங்களை செலுத்த முடியும்? நிச்சயமாக வடக்கில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் தவிர்ந்த கிளிநொச்சி, முல்லைத்தீவு, இந்த மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் போரின் காரணமாக இடம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்கள். அவர்கள் தங்களுடைய உயிரை மட்டுமே கையிலே பிடித்துக் கொண்டு இடம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஆவணங்களை சுமந்து சென்றார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர்களிடம் எப்படி இந்த ஆவணங்களை சமர்ப்பியுங்கள் என்று கூற முடியும்? ஒரு அரசாக நீங்கள் அவர்களுக்கு காணாமல் போன ஆவணங்களை மீள பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதா, அல்லது அவர்களுடைய நிலங்களில் ஆவணங்கள் இல்லை என்று சொல்லி அவற்றை நீங்கள் சுவீகரிப்பதுதான் உங்களுடைய அரசினுடைய அரசியல் சீர்திருத்தமாக இருக்கிறதா என்ற கேள்வி இப்போது எழுந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த நாட்டிலேயே நான் சொன்னது போல இனப்பிரச்சனை என்பதற்கான ஆரம்பமே இந்த நிலம் தொடர்பான பிரச்சனை தான். குறிப்பாக தமிழர்களுடைய இனப்பெரும்பலை இல்லாது செய்ய வேண்டும் என்ற வகையிலே தொடர்ச்சியான நகர்வுகளை சிங்கள அரசுகள் மேற்கொண்டிருக்கிறது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணங்களாக ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம், அதே போல நேரு கொத்தலாவல ஒப்பந்தங்கள் ஆகியவற்றை சொல்லிக் கொள்ளலாம். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய இனப்பெரும்பலை குறைக்க வேண்டும், அங்கே சிங்கள மக்களுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இந்திய தோட்ட தொழிலாளர்களை இந்தியாவுக்கு மீண்டும் அனுப்புவது தொடர்பான இந்த ஒப்பந்தங்கள் இடம்பெற்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக கிழக்கிலே நடந்து அந்த பேரவலத்தை வடக்கும் சந்திக்க போகிறதா? ஆகவேதான் வடக்கிலே வாழக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை ஓரணையில் திரண்டு இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். உங்களுடைய இருப்பு, நாளை உங்களுடைய பிள்ளைகளுடைய இருப்பு, இவையெல்லாம் கேள்வியாக இருக்கிறது இல்லையா? அதனை நீர்த்து போக செய்து விடாமல் உங்களுடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் ஒன்று திரள வேண்டிய கட்டாயத்தை தமிழ் மக்கள் இப்போது உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய அரசு இந்த சுவீகரிப்பு திட்டத்தை மேற்கொள்ளுகிறது. ஸ்ரீலங்காவிலே ஏராளமான விடயங்கள், செய்ய வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. குறிப்பாக பொருளாதார மீழ்ச்சி என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. IMF-னுடைய கடன் இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் இந்தியாவிலே இருந்து கடன் பெற்றீர்கள், இந்தியாவினுடைய சோத்தை சாப்பிடுகிறீர்கள் என்று சொல்லி இந்தியர்கள் எல்லாம் பேசுகிற அளவுக்கு இலங்கையினுடைய நிலைமை இருக்கிறது. சீனாவிடம் கடன், பங்களாதேசத்திடம் கடன், இப்படியாக இருக்கக்கூடிய கடன் வாங்கி வாழுகின்ற ஒரு நாட்டிலே அந்த கடனை கிடைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதா, அல்லது இங்கே வாழக்கூடிய மக்களை மேலும் மேலும் துன்புறுத்தி அவர்களுடைய நிலங்களை பிடித்து அங்கு விகாரங்களையும் சிங்கள குடியேற்றங்களையும் ஏற்படுத்துவதுதான் உங்களுடைய நோக்கமா? ஆக இந்த நாட்டினுடைய மீட்சி சமாதானமான ஒற்றுமையான ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தவிர்த்து நீங்கள் கடந்த கால அரசுகளைப் போல அவர்களும் நாங்களும் ஒன்றுதான் என்கின்ற நிலைப்பாட்டிலே ஈடுபடுவது என்பது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை ஏமாற்றி அவர்களிடம் வாக்குகளை பெற்று அவர்களிடம் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டீர்கள். வடக்கிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே, கிழக்கிலே ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை தவிர கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகளவான வாக்குகளை பெற்றவர்களாக நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டீர்கள். தமிழ் மக்களுடைய மனங்களை வென்றதாக சொன்னீர்கள். ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அது தலைகளாக மாறியது. காரணம் உங்களுடைய இப்படியான நகர்வாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த விவகாரத்தில் ஈழத்து தமிழ் மக்கள் தங்களுடைய இருப்பை பேண வேண்டிய, காத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், மக்கள் பாவனையில் இல்லாத நிலங்களை நீங்கள் பிடிப்பதுதான் அரசனுடைய ஒரு நாகரிகமான முறையாக என்ற கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், வடக்கு கிழக்கிலே நாங்கள் இராணுவம் பிடித்திருக்கக்கூடிய காணிகளை, இராணுவத்தை வெளியேற்றி நாங்கள் உங்களுக்கு காணியை தருவோம் என்று சொன்னவர்கள், நீங்கள் விடுவிக்கின்ற காணிகள் மக்களுடைய காணிகளை பிடித்து வைத்து அதனை விடுவிப்பதற்கு பெரிய விழா எடுத்து பெரிய விளம்பரம் செய்கின்ற நீங்கள் மக்களுடைய நிலங்களை அபகரிப்பது, சுவீகரிப்பது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா? குறிப்பாக ஈழத்து தமிழ் மக்களை சிந்தியுங்கள். இந்த நிலச்சுவீகரிப்பு அட்டவணையிலே வரக்கூடிய நிலப்பகுதிகளை நாங்கள் நோக்குகிற போது எத்தனையோ மாவீர துயிலும் இல்லங்கள் அதற்குள் உள்ளடங்க வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த புதுமாத்தல நிலை இறுதி கால பகுதியிலே மாவீரர்களுடைய வித்திடல்களை விதைத்த அந்த துயிலும் இல்லம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இப்போது நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை மேற்கொள்ளுகின்ற பொது முற்றம், நினைவு முற்றம், அது வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகவே திட்டமிட்ட வரைபடத்தின் அடிப்படையில் இதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பெயர் குறிப்பிடப்படாவிட்டாலும் வரைபடத்தினுடைய காணி நில அளவைகளின் அடிப்படையில் இவை உள்வாங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய உறவுகளை நினைவேந்துகின்ற
என்று அந்த நிலப்பகுதியை கூட இவர்கள் அபகரிப்பதற்கான திட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதனை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க போகிறீர்களா என்ற கேள்வி உங்களிடம் முன்வைக்கப்படுகிறது. ஆக ஒரு விடயம், சுமூகமான நாடு, சுமூகமான இனவாதமற்ற நாடு, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டவர்கள் இப்படி மாறியிருக்கிறார்கள் என்பதும், இலங்கையிலே ஒரு அடுத்த தலைமுறை இலங்கை தான் எங்களுடைய நாடு என்று நம்புகின்ற அளவுக்கு சில கருத்துருவாக்கங்களை மேற்கொண்டீர்கள். எல்லோரும் ஒரு நாட்டினுடைய மக்கள் என்ற மாதிரியாக சொன்னீர்கள். ஆனால் உங்களுடைய செயற்பாடுகள் இப்போது அது போல இருக்கிறதா? நீங்கள் விரும்புகிறீர்களா ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், அதாவது வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தொடர்ந்து போராட வேண்டும், தங்களுடைய காணிகளுக்காக போராட வேண்டும், நீங்கள் வேறு நாடு நாங்கள் வேறு நாடு என்ற வார்த்தை பிரயோகங்களை தமிழ் மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தொடர்ந்தும் கடைபிடிக்க வேண்டும், தக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி அரசை பார்த்து நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியல் தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள், தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணத்திற்கு சுவீகரித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி தமிழ் மக்களை ஒன்று ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தமிழர்களுக்கான பொது வாக்கெடுப்பு ஒன்றை கோரக்கூடிய மிக நீண்ட கால கோரிக்கையை முன்வைத்திருக்கிறீர்கள். அப்படியான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு வடக்கிலே மேற்கொள்ளப்படுமாக இருந்தால், வடக்கு கிழக்கிலே மேற்கொள்ளப்படுமாக இருந்தால், இப்படியாக 6000 ஏக்கர் நிலப்பகுதியை சுவீகரிப்பவர்களுக்கு திட்டம் இருப்பதாக தெரியவில்லை. திட்டமிட்டு அவர்கள் தங்களுடைய சாதுவான அல்லது ஏதுவான காரணிகளை கொண்ட இந்த சுவீகரிப்பு நடவடிக்கையாக இருந்தால், அன்றைய நாளில் ஸ்ரீதரன் கேட்ட கேள்விக்கு விமல் ரத்நாயக்க பதில் சொல்லியிருக்க முடியும். ஒரு வார கால அவகாசம் சிந்திப்பதற்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த நிலப்பகுதியில் சிங்கள குடியேற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கிழக்கிலே அன்று கிழக்கு எப்படி நாங்கள் தமிழ் மக்கள் இழந்தோமோ அது போல வடக்கையும் இழக்கப் போகிறோம். வடக்கிலே ஒரு கணிசமான சிங்கள குடியேற்றம் உருவாக்கப்பட போகிறது. ஆக அப்படியான ஒரு வாக்கெடுப்பு நிகழுமாக இருந்தால் தமிழர்களுக்கு சமானமாக சிங்களவர்கள் இருப்பார்கள். அவர்கள் வாக்களிக்க போகிறார்கள். உங்களுடைய கனவு கோட்பாடு, தேச கோட்பாடு இது எல்லாம் கலைந்து எறியப்பட போகிறது. அதற்கான திட்டமிட்ட நகர்வை ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள அரசு மீண்டும் தன்னுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு உட்படுத்த ஆரம்பித்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவேதான் அன்பான உறவுகளே, உங்களிடம் வேண்டுகின்ற விடயம், ஒரு கட்டமைப்பாக திரளுங்கள். எங்கள் ஒவ்வொருவருடைய இருப்பினையும் காப்பதற்காக நீங்கள் ஒரு கட்டமைப்பாக உரணிகளை திரள வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக தமிழ் தேசிய பேரவை கனடிய தூதரை சந்தித்திருக்கிறார்கள், இந்திய தூதரை சந்தித்திருக்கிறார்கள். அதே போல ஐநாவினுடைய வதிவிட பிரதிநிதியை சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய ஒவ்வொரு தலைவர்களும் சென்று சந்தித்து பேசியிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்ட உறுப்பினர் துரராசா ரவிகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்படியாக இருக்கிறது. ஆகவே இன்னும் நீங்கள் ஓரணியில் திரள வேண்டிய காலகட்டாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான தமிழ் தேசிய அரசியல் தரப்பினுடைய தலைமைகளே, எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய இருப்பு என்பது கேள்விக்குட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதிலே நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த காணி அபகரிப்பு என்பது வடக்கிலே மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கு எங்கிலுமே வன இலாகா தன்னுடைய காணிகளை, தமிழ் மக்களுடைய காணிகளை பிடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கினுடைய ஒவ்வொரு நிலங்களிலும் காணி எல்லைகளை வனவள திணைக்களம் விட்டுக் கொண்டிருக்கிறது. அது மக்களுடைய குடியிருப்பு காணிகளாக இருக்கிறது. மக்களுக்கும் வன இலாகாக்கும் தொடர்ச்சியான போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஒற்றுமை ஒன்றுபட்ட குரல் தேவையாக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லிக் கொள்ளலாம். கடந்த காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். 1982 ஆண்டுக்கு பிந்தைய வர்த்தமானிகள் செல்லாது. இந்த காணிகள் தொடர்பாக அதற்கு முன்னதான வர்த்தமானிகளின் மூலமாகவே தீர்மானம் எடுக்க முடியும். வனவள திணைக்களம் இட்டிருக்கக்கூடிய எல்லைகள் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் மீண்டும் நல்லிணக்கம் பேசி வந்த அரசினுடைய காலப்பகுதியில் அது தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய காணிகளை, குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய காணிகளை இவர்கள் சுவீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கமாக வன இலாகா சுவீகரிக்கிறது, இன்னொரு பக்கமாக வர்த்தமானி மூலமாக அரசு சுவீகரிக்க துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் எங்களுடைய இருப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மறவாதீர்கள் அன்பான உறவுகளே. வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய நிலப்பகுதி என்பது மிகப்பெரிய ஆக்கிரமிப்புகளுக்கு உட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதி. ஒரு பக்கமாக தையிட்டிலே விகாரை இருக்கிறது, குருந்தூர் மலையிலே விகாரை இருக்கிறது, மத்தள மலையிலே விகாரை இருக்கிறது, லங்காப்பட்டினம் என்று சொல்லி இலங்குதுறை முகத்துவார மலையை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குச்சவெளியிலே செம்பி மலையை தங்களுடையது என்று சொல்லுகிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக இருக்கிறது. மயிலத்தவனை மாதவனை பிரச்சனை, மேய்ச்சல் திரை பிரச்சனையாக இருக்கலாம், அம்பாறை
தொடங்கி யாழ்ப்பாணம் வரை இவர்களுடைய ஆக்கிரமிப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மத வழிபாட்டு தலங்கள் கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. தொல்லியல் திணைக்களத்தின் பெயரில் ஆக்கிரமிப்பு, வன இலாக்காவின் பெயரில் ஆக்கிரமிப்பு, இப்போது அரசினுடைய சுவீகரிப்பின் பெயரில் ஆக்கிரமிப்பின் மத்தியில் தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்களுடைய இருப்பை கேள்விக்குட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு சிந்திக்க வேண்டிய, உணர வேண்டிய காலப்பகுதி இது என்பதை மறந்துவிடாதீர்கள் என்பான உறவுகளே. அடுத்த தலைமுறையும் இந்த நாட்டிலே தொடர்ந்து போராட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு இந்த அரசுகள் தான் எங்களை வழிநடத்துகிறது, அவர்கள் தான் எங்களுக்கான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை மறந்துவிட முடியாது. குறிப்பாக ஒரு 3 மாதங்களுக்குள் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்கிறேன். ஆக எங்களுடைய மக்கள் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனைய நாடுகளை பொறுத்தவரை அந்த நாடுகளில் குடியுரிமை வழங்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவிலே வாழக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு குடியுரிமை இல்லை. அவர்கள் இன்று வரை 30 ஆண்டுகளை கடந்து அகதிகளாக வாழக்கூடிய மக்களும் அங்கே இருக்கிறார்கள். சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான ஈழத்து தமிழ் மக்கள் அங்கே அகதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் வந்தால் அவர்களுக்கு காணி வேண்டும். ஆகவே அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். அதை விடுத்து அவர்களுடைய நிலப்பகுதிகளை பிடித்து வைத்திருக்க வேண்டும் என்பதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே போலதான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறேன், ஈழத்து தமிழ் மக்களே, உங்களுடைய இறந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கான நினைவு முற்றமாக இருக்கலாம், மாவீரர்களை நினைவுகின்ற மாவீரர் துயிலும் இல்லங்களாக இருக்கலாம். இவை அந்த அளவிலே சுவீகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாவீரர் துயிலும் இல்லங்கள் சுவீகரிக்கப்பட போகிறதாக இருந்தால் அதனை சட்ட ரீதியாக உரிமை கூறுவதற்கு யாருமே இப்போது இல்லை. ஆகவேதான் இந்த சுவீகரிப்பு என்பது திட்டமிட்டு நகர்த்தப்படுகிறது. சிங்கள குடியேற்றம் ஒன்றுக்கான ஒற்றிகையாக இருக்கிறது. கிழக்கிலே அன்று நடந்தது போல வடக்கிலும் ஒரு மாற்றம், ஒரு அபகரிப்பு நிகழ்த்தப்பட போகிறது. மிகப்பெரிய சிங்கள குடியேற்றம் வடக்கிலே நிகழப்போகிறது என்ற அச்ச அறிவுகூவலை இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவதானமாக இருப்போம். நன்றி உறவுகளே. நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் வணக்கம்.